வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கு சுட்டி பூனை அப்படின்ற அழகான ஒரு கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதையை எழுதினவங்க நான் பாரதி அவர்கள். பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பு இயக்க நூலுதான் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. கதைக்குள்ள போலாமா? சமையலற காமாட்சி அம்மா அடுப்ப பத்த வச்சாங்க. ஒரு பாத்திரத்துல பால், இன்னொரு பாத்திரத்துல கஞ்சி. பாத்திரங்கள் சூடாக ஆரம்பிச்சிச்சு. கஞ்சி பாத்திரத்துல முதலா குமிழி வெடிச்சிச்சு. உடனே கஞ்சி பாத்திரம் நானா கஞ்சி நானா கஞ்சி நானா கஞ்சி அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. பாலுக்கு எரிச்சல் வந்துருச்சு. கண்டிக்கு எவ்வளவு தற்பெருமை. கொஞ்ச நேரத்துல பாலும் பொங்குச்சு. பால் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. தினமும் இப்படிதான் சண்டை நடக்கும். ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டுல ஒரு பூனை ஒண்ணு இருந்துச்சு. இத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த சண்டைய தீர்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுச்சு. அடுப்பு மேடையில ஏறிச்சு. சுருண்டு படுத்துக்குச்சு. அடுத்த நாள் வழக்கம் போல காமாட்சி அம்மா வந்தாங்க. அடுப்ப பத்த வச்சாங்க. பூனைய பார்த்தாங்களா? பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏ பூனை, உனக்கு என்ன வேலை இங்க? போய் எலிய பிடிச்சி திங்க வேண்டியதானே அப்படின்னு திட்டினாங்க. சொல்றது சொல்லப்போம். போன தடவை எலிய பிடிக்க போனேன். அது ஒரு கெட்ட எலி என் மூக்க பராண்டி விட்டுருச்சு. நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பூனை நினைச்சுக்கிச்சு. காமாட்சி அம்மா பாத்திரத்தை எடுத்தாங்க. பாலை ஊத்துனாங்க. அடுப்பை பத்த வச்சாங்க. இன்னொரு பாத்திரத்தை எடுத்தாங்க. தண்ணியை ஊத்தி தானியத்தை அள்ளி போட்டாங்க. அடுப்புல வச்சாங்க. அடுப்பை பத்த வச்சாங்க. இந்த முறை பால் ஒரு முடிவு செஞ்சுச்சு. நான் தான் முதல்ல கொதிப்பேன் அப்படின்னு. கஞ்சியும் சண்டைக்கு தயாரானுச்சு. ஆனா பால் தான் முதல்ல பொங்குச்சு. இந்த முறை பால் ஒரு முடிவு செஞ்சுச்சு. நான் தான் முதல்ல கொதிப்பேன் அப்படின்னு கஞ்சியும் சண்டைக்கு தயாரானுச்சு. இந்த முறை பால் ஒரு முடிவு பண்ணுச்சு. நான் தான் முதல்ல கொதிப்பேன் அப்படின்னு கஞ்சியும் சண்டைக்கு தயாரானுச்சு. ஆனா பால் தான் முதல்ல பொங்குச்சு. நான் தான் பால் நான் தான் பால் நான் தான் பால் சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடுப்பு மேல பால் கொட்டி வழிஞ்சிருச்சு. கஞ்சி கோபத்தோட மூடிய தள்ளி விட்டுச்சு. காமாட்சி அம்மா ஓடி வந்தாங்க. சே, ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போக முடியல, அதுக்குள்ளே போங்கிருச்சு அப்படின்னு புலம்புனாங்க. 2 பாத்திரங்களையும் எடுத்து கீழே இறக்கி வச்சாங்க. காமாட்சி அம்மா பைய எடுத்துக்கிட்டு சந்தைக்கு கிளம்பி போனாங்களா? வீட்டை பூட்டுற சத்தம் கேட்டுச்சா? அப்பாடா அப்பாடா, இதுதான் நல்ல வாய்ப்பு நமக்கு. பூனை மீண்டும் அடுப்பு மேடை மேல ஏறிச்சு. நீங்க 2 பேரும் பொறுமையா இருங்க, சண்டைய பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு பூனை சொல்லுச்சு. ஆஹா, ஒரு நீதிபதி கிடைச்சிட்டாரு அப்படின்னு பாலும் அந்த கஞ்சியும் சந்தோஷப்பட்டுச்சுங்க. பாலு பேச ஆரம்பிச்சிச்சு. பதிலுக்கு கஞ்சியும் கோவமா பேசிச்சு. பூனை பால் பாத்திரத்தை தொட்டு பார்த்துச்சு. சூடு ஆறவே இல்லை. கஞ்சி பாத்திரத்தை தொட்டு பார்த்துச்சு. அங்கேயும் சூடு ஆறல. பூனை சுத்தி சுத்தி வந்துச்சு. ஒரு வழியா பாலுக்கும் கஞ்சிக்கும் சண்டை முடிஞ்சு ஆறி குளிர ஆரம்பிச்சிச்சு. காமாட்சி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. தண்ணீர் குடிக்க சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. 2 பாத்திரங்களையும் பார்த்தாங்க. ஒரு துளி பால் கூட இல்ல. திரும்பி பார்த்தாங்களா? பூனை ஒன்னும் தெரியாதது மாதிரி அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. என்ன குழந்தைங்களே, என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அப்படியேதான். இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? அடுத்த வாரம் வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.